இப்போதைக்கு நினச்சிக்கோ. ஓ, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ வேணாமா? ஏ, எனக்கு ஆசை இல்லை இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் போய் பழக்கம் இல்லை. நான் பேசுறேன், நீ எஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அது போதும். நான் இருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு போய் ஆட்டோ இந்த பிரியா வச்சுக்கோ. தேங்க்ஸ். இனிமே பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம், யாரையும் எதிர்பார்க்க வேணாம். காலேஜ் போயினே சம்பாதிக்க போகிற பாரு. ம், போல. ரைட், பாய். ஃபோன் பண்ணுறேன். மச்சி செம்ம கம்பெனி மச்சி. உடம்புல அப்படியே சுளுக்கெட்டா மாதிரி இருந்தது. சும்மா என்ஜாய் பண்ண மச்சி. ஏய், சும்மாலாம் ஒன்றும் இல்லை, துட்டுடா, துட்டேடு. மேல் பாக்கெட்டில் வச்சு லெஃப்ட் பாக்கெட்டு புடி. என்னடா 1000 ரூபா கம்மியாக இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்க மச்சி, நெக்ஸ்ட் டைம் சேர்த்து கொடுத்துட்றேன். நம்ம ஆளுங்க அக்கௌண்ட்டுக்காத ஒரே இடம் இதுவாக தான் இருந்தது, இப்போ இதுலேயுமா? அப்பா பாக்கெட்டில் திருப்பி கை வைக்கணும் போல இருக்கே. சரி விடு, நம்ம தோஸ்தா போயிட்ட, நமக்குள்ள என்ன மச்சி. தேங்க்ஸ் மச்சி. இப்போ பார்த்த சீன்ல இருந்தே சார் யாரும் கொடுத்துருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு புக்கியே போடலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா 2 எழுத்து போடலாம். அந்த 2 எழுத்து ஒரே எழுத்து தான். ஆமாம், அவன் தான். நான் சொல்லியிருந்தல அந்த விஷயம் விசேஷம் எல்லாம் துட்டு இருந்தால் தான் எத்தனை வா கூப்பிட்டு போகிறேன். சரி, எடுத்துகிட்டு வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செலக்ட் பண்ணணும். நீ கூட 2000 ரூபாய்க்கு உனக்கு எல்லாம் லைன் கட்டி பாட்டணுமா? உட்கார். இது ஓகே. ஏய், இது த்ரிஷாடா. கால் பேப்பர் வச்சுருந்தா நம்ம கிட்டலாம் உள்ள இருக்கு. இது ஓப்பன் பண்ண. அவ்வளோதான். எவ்வளோதானா? அவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட்டு அந்த 3வது அந்த ரெட் கலர் சாரி, அந்த பொண்ணு ஓகே. அட நம்ம ஈஸு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணத்தோட வா போகலாம். இப்போ தெரியுதா இவன் யாருன்னு? பொண்ணுன்னு பேப்பரில் எழுதி போட்டாவே போதும், பையன் பேப்பர் பின்னாடியே போயிடுவான். அப்போ நான் பணத்தோட வா. ஆ காசு
ஒன்றும் இல்லை, அது வந்து சும்மா தயங்காமல் சொல்லுங்கள் தம்பி. ஒரு திடீர் செலவு, ஒரு 2 ரூபா தேவைப்படுது, அதான். அட என்ன தம்பி இதுக்கு போய் தயங்கிக்கிட்டு? இந்தாங்க தம்பி 2 ரூபா. 2 ரூபானா 2000. சாரி தம்பி, அப்பாவை கேட்காம யாருக்கும் 1 ரூபா கூட தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏம்பா ஓனர் இல்லை? அப்பா வெளில போயிருக்காரு. நம்ம குகன் தம்பியா இது? சின்ன வயசில் பார்த்தது, இப்போ அடையாளமே தெரியாமல் இருக்கப்பா. நீங்கள்? என்ன தெரியல? நான் தான்ப்பா துரை, தண்டையார்பேட்டில் உங்கள் வீட்டு எதிர் வீட்டில் இருந்தேனே. ஆமாம், சரஸ்வதி, மீனாட்சி. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கேன். சரஸ்வதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுப்பா, மீனாட்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இது விஷயமா அப்பா நான் நேற்று சார், அது இருக்கட்டும், வைங்க. அதில் கோச்சிங் சாப்பிட்டு ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை பார்த்ததில் சந்தோஷம். எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் வந்துருச்சு சார். சார், அப்புறம் கனகான்னு? ஆமாம்பா, அவன் என் கடைசி பொண்ணு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? பார்த்துட்டு இருக்கேன்பா. ஓ சரிப்பா, நான் கிளம்புறேன். அப்பா வந்து இந்த பணத்தை கொடுத்துறேன். வரேன் தம்பி. சார், வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கள். சரிங்க தம்பி. என்னப்பா இது ரத்தம்? அடிபட்டுச்சுங்க. பையன் 10,000 வச்சு பெட்டில் பட்டையை கிளப்பினால, அதுக்கு அப்பா பையன் மூஞ்சில பட்டையை கிளப்பிட்டு உள்ளே போங்க, நர்ஸு போங்க. ஆமாம். சப்ப ஃபிகராக இருந்தாவே பையன் சக்கையை பிழாமல் விட மாட்டான். இந்த மாதிரி பச்சை கிளி கிடைச்சா இனி என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்க்கலாமே. மேடம், தலையில் அடிபட்டுருக்கு. உட்காருங்க.
நீங்க போலாம். அவ்வளோதானா? இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் இல்லையா? இது போதும். சரி, இந்த டேப்லெட் காலையில மதியானமா நைட்டா? எப்ப வலிக்குதோ அப்ப போட்டுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு முன்னாடியா அப்புறமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம். சாப்பாடு எப்படி நார்மல் டயட்டே ஃபாலோ பண்ணலாமா? மிஸ்டர், இந்த காயத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஓவர். இதுல பெயின் கில்லர் அது இதுன்னு இத்தனை கேள்வி. போங்க சார், சரியாயிடும். ஓகே, தேங்க்ஸுங்க. இவ யாரு, என்ன, எங்க இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், இவ வேணும். இனிமே வர ஒவ்வொரு நைட்டும் இவ என் கூட தான் இருக்கணும். நதுதானா திரணனா நதுதானா தன்ன திரணனா திரணா நதுதானா 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 திரணனா நதுதானா திரணனா நதுதானா தன்ன திரணனா திரணா நதுதானா திரணனா நதுதானா தன்ன திரணனா திரணா. நித்யா, ஒரு நிமிஷம் நில்லு. ஐ லவ் யூ. நித்யா ப்ளீஸ். நித்யா நித்யா ப்ளீஸ். நித்யா, நான் சொல்றது கேளு. தள்ளி போ. நம்ம லைஃப்பில் தினமும் பார்க்குற காட்சி தான் இது. இவன் பெயர் ராஜேஷ், பிஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், பச்சைபாஸ் காலேஜ். இப்போ இவனை பற்றி தெரிஞ்சிருக்கும். தனியாக கையில் பூவோட தமிழ்நாட்டு ஸ்ட்ரீட்டில் சின்சியர் லவ்வோட பல வருஷமாக வெயிட் பண்ணுற பல லட்சம் பசங்களில் இவனை மாதிரி உண்மையான லவ் பண்ணுற பையனும் நம்ம பார்த்துருக்கேன். அவனை மாதிரி அலையிற பையனையும் பொண்ணுங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க தான் நம்ம கதையில் பார்க்க போகிறோம். கதை ஓகே, காட்சிக்கு போகலாமா? எங்கே சாந்தி 2 நாள் ஆளே காணோம். சார் இப்போ வந்துடுவாங்க சார். வந்தேன், என்னை வந்து பார்க்க சொல்லு. ஓகே சார். வாமா, என்னம்மா லேட்டு? பஸ் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணே. ஓ, அண்ணே, அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுமா. வீட்டில் கொஞ்சம் ஒயரிங் வேலை இருக்கு. யாராவது எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சா அனுப்புங்க. நான் இங்கே அக்கம் பக்கத்தில் யார்கிட்டயும் சரியாக பேச மாட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம். அதுக்கு என்னம்மா, நான் பார்த்துக்கிறேன். வெற்றிவேல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு நம்ம வீட்டுக்கு போகிறவரில் ஒன்று இருக்குது, நான் சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அட என்னம்மா நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு. டாக்டர் உன்னை கூப்பிட்டாரு, உள்ளே போமா. இது போகிறேன்.
யாரு? ஓ உங்கள் வீடா? நான் கூட யாரோன்னு வந்தேங்க. நீங்க? என்ன தெரில, எலக்ட்ரிஷியன் வேணும்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாம்மா, உள்ள வாங்க. நீங்க எலக்ட்ரிஷியனா? அட இல்லைங்க, இவர் தான். ம்ஹும். நம்மளுக்கு சொந்தமாக டி நகரில் பாத்திர கடை இருக்குங்க, பாலாஜி ஹோட்டல்ஸ். அப்போ இங்க எப்படி? அது நம்ம எடுத்துக்க ஏத்தாப்புல இந்த வெற்றிவேல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இருக்குங்க. ஓனர் நம்ம friend தான். அதான் லேடிஸ் தனியாக இருப்பாங்க, ஒரு சேஃப்டி கூட போயிட்டு வாங்க. காலம் கெட்டு கிடக்கு பாருங்க. அது இல்லைப்பா, காலம் கெட்டு கிடக்குதுல்ல, பொதுவாக சொன்னேன். ம், என்னம்மா பிரச்சனை? அந்த சுவிட்ச் போர்டு ஒர்க் பண்ணல. இந்த சுவிட்ச் போர்டா? அதை மாத்தணும் சார். ஃபேன் கூட சரியா ஓடல. அப்படியா? ஆமா சார். வயரிங் செக் பண்ணுறேன் மேடம். ஐயோ நீங்க இங்க எப்படி நிக்கிறீங்க? அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. டெஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்க போங்க. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. நீங்க போங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. ஓகேங்க. நீங்க பாத்துக்கங்க, நான் 10 ஓகே. நிமிஷத்துல வந்துடுறேன். தாகமா இருக்குல்ல? உங்களுக்கு தண்ணி வேணுமா? இருந்தா கொடு. ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். நல்லா பார்த்துட்டு வா. இவன் பாசமாக வண்டியில் ஏற்றும் போதே நினச்சேன், இவன் காதலுக்கு நம்மளை கனெக்ஷன் கொடுக்க வைக்கிறானே. காஃபி வேணுமா? இல்லைங்க, அதெல்லாம் வேணாம். நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம். அடா பாவி, நீ பால் சாப்பிட்றதுக்கு ஏன் காஃபியை கட் பண்ணுறியடா? இவன் ஒரு பிளானோட தான் வந்திருப்பான் போல. மேடம், ரெடி ஆயிடுச்சு, போட்டு பாருங்க. ம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபாங்க. 50 ரூபா வாங்கிக்கோங்க. உங்கள் ஓனர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் 50 ரூபா மட்டும் கொடுங்க. கடை பக்கம் ஒரு வேலை வச்சுக்கிறேன். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி எந்த ஒர்க்காக என் பேர் நம்பர் 994034. தாங்க முடியல.
இருந்தவே மச்சி. யாரு? நான் தான் குஹன். பைக் ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே கையெல்லாம் க்ரீஸ் ஆயிடுச்சு. அதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு எதாவது தேவையான கேட்டு போகலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம். உள்ள வாங்க. அங்க வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஐயோ, அது ஈரமா இருக்குங்க. வேற ஏதாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்லைங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? காஃபி. ம். தேங்க்யூ.
காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஏதாச்சும் தேவைன்னா கால் பண்ண சொல்லுங்க. ஃபோனே காணும். இல்லை, ஐ எம் ஓகே. எதுவும் தேவையில்லை. அதான். சரி, ஓகே. கேபிள்லாம் எப்படி ஒழுங்காக தெரியுதுல்ல? என்னது? டிவிங்க. கேபிள் சரியாக எடுக்கலன்னா கூட சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த ஏரியாவை பார்க்குறான். நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே. நீங்கள் எந்த சேனல் விரும்பி பார்ப்பீங்க? எனக்கு விடிவி, எம்டிவி, எஸ்எஸ் மியூசிக் அப்படிதான். எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? நான் கொஞ்சம் வெளியில் போகணும். எங்கே? மார்க்கெட் வரைக்கும் போகணும். ப்ளீஸ். ஓ சாரி. அப்போ நான் கிளம்புறேன். பார்ப்போம். அது சாரிங்க. பவர் கட்டில் தெரியாம.
உனக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஐடியாவே இல்லையா? எங்கடா ஏன் மக போயிருந்தேன் டைமே கிடைக்கலடா. 2 டீ சொன்னேன். ரோஸு கொடுத்தாச்சு, கார்டு கொடுத்தாச்சு. அடுத்து என்னடா கொடுக்க போகிற? என் இதயத்தை மச்சான். ஏன் வேண்டாம் இவன் அந்த பொண்ணு ஒரு ஆளுன்னு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க. முதல்ல வேலைக்கு போ, வேலை தேடுற வழியை பாரு. அவள் தான் உன்னை லவ் பண்ணல. நான் அவளை ட்ரூவாக லவ் பண்ணுறேன்டா. ட்ரூ லவ் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீ வேணா பாரு, அவள் கண்டிப்பாக என்னை தேடி வருவாடா. டேய் மொக்கப்படாதடா. டேய் என்ன கனவா? நீலாம் சொன்னா திருந்த மாட்டடா. பட்டாதான் தெரியும் உனக்கு. காஃபி நீங்கள் சாப்பிடல? நான் சாப்பிட்டேன்.
ஐ லவ் யூங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடிச்சாலும் பரவாயில்லைங்க. ஐ லவ் யூங்க. வெளியில போ. ஐ லவ் யூங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. அவர் என்கிட்ட சந்தோஷமாவும் இல்லை. ஏன் என்னை சந்தோஷப்படுத்துறதும் இல்லை. அதுக்கெல்லாம் எனக்கு அப்ப காரணம் தெரியவே இல்லை. போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஒரு ஆம்பளை இல்லைங்கிறது மட்டும் இல்லை, உண்மையிலே அவர் ஒரு மனுஷனே இல்லை. அவரோட ஃபீலிங் நாளுக்கு நாள் என்னை சந்தேகப்பட வச்சுது. திடீர்னு யார் யாரும் வீட்டுக்கு வருவாங்க, என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன்தான். நான் தப்பு பண்றேன்னு பார்க்க அவரு நிறைய தப்பு பண்ணாரு. எனக்காக கேள்வி கேட்க யாருமே இல்லை. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சித்தி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தொலைஞ்சு போன சுமை. சொல்லி அழ கூட ஆள் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா என்னையே எனக்கு யாருன்னு தெரியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. 2 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அங்கிருந்த ஒரு டாக்டர் தான் எனக்கு நீ பார்க்குற இந்த சாந்தியை எனக்கே அறிமுகப்படுத்தினாரு. அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஐ லவ் யூங்க. நானும் பாவம் தானேங்க. நித்யா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். சொல்ல முடியாத அளவுக்கு லவ் பண்ணுறேன். என் காதலில் உனக்கு காதலே தெரியலையா? ப்ளீஸ் என் லவ்வை உணர ட்ரை பண்ணு. மச்சி அங்கே பாரு, யாரா அவன்? நான் உனக்கு கெஞ்சி கேட்டால் தான் நீ லவ் பண்ணுவேனா? நான் கெஞ்சி கேட்குறேன். நம்ம ஏரியா ஃபிகரை கலாய்க்கிறான். என்னை லவ் பண்ணு. போதும் நிறுத்து. நான் உன்னை லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. வா போய் பார்ப்போம். இந்த நாயெல்லாம் கல்லால் தான் அடிக்கணும். வேணாம் வேணாம், நேற்று ஜெயிலேருந்து வந்தேன். சும்மாவா? கைக்கு வேலை கொடுக்குற மாப்ள. எங்கடா போகிறான், வாடா. டேய் யாரா நீ? எந்த ஏரியா? எங்கே ஏரியா பொண்ணு கலாச்சிட்டு இருக்க? செவிடனா இருப்பான் போல இருக்கா? அடி சொல்லிட்டு இருக்கோம். அங்கே அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க. அது ஒரு பக்கத்தை எடுத்துருவேன். கிளம்புடா, கிளம்பு. போடாண்ணா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏரியாவில் ஒரு ஃபிகரு போட்ட என்ன லுக்கு? ஓ திரும்பி பார்க்காம போடா. போயிடுவான்டா. டேய் வாடா. சொல்லிட்டுமா? வேணா வேணா வா. நீ சொல்கிறதுக்காக விட்றேன்டா. இல்லை நான் காலி பண்ணியிருக்கேன். நாளைக்கு சண்டே இல்லை, உங்களுக்கு ஆஃப் தானே? ஆமா. ரெண்டு பேரும் வெளில போகலாமா? இல்ல, ப்ளீஸ் லீவ் தானே. வீட்டிலே இருப்பீங்க. அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கிளம்பு. எங்க கூட்டிட்டு போவே? என்ன கேட்ட? எங்க கூட்டிட்டு போவேன்னு கேட்டேன். எங்க வேணா போகலாம். நீ ஜஸ்ட் வா போதும்.
இப்படிலாம் பேசுவியா? அதான் வருத்தமாக இருக்கு. எதுக்கு? பேச மட்டும்தான் முடியுதுன்னு. டேய் வா போலாம். ஓகே. சாந்தியை வெளியில் கூப்பிட்டு போனோம். அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அவள் கூட பைக்கில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கரும் ரோட்டில் இருக்கிற மேடு பள்ளமும் அவள் வீட்டை விட பெட்டர் பிளேஸ் வேறு எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ண வச்சுது. அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். போ போதும். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? நல்ல வேலை அந்த ஏரியா ஆட்டோக்காரன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால உன்னை விட்டாங்க, இல்லை உன்னை பிறந்திருப்பாங்க. தயவு செய்து அவள் பின்னாடி போகிறத நிறுத்துறா, அவளை மறந்துடுறா. மறக்கிறதா? நான் அவளை லவ் பண்ணுறேன்டா. நீ புரிஞ்சுக்க மாட்ட. சரி நான் புரிஞ்சுக்கல, ஓகே. ஆனால் அவள் உன்னையும் லவ்வையும் புரிஞ்சுக்க மாட்டாளே. நீ புரிஞ்சுக்க மாட்ட. நீ எல்லாம் திருந்தவே மாட்டா. ஹாய்.
நித்யா நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நித்யா, ஏன் நீ என் லவ்வை புரிஞ்சுக்கவே மாட்ற? நான் எப்படி தான் உனக்கு புரிய வைக்கிறது? கையை விட்டுட்டா. இந்த பார், நான் ஒன்றும் டைம் பாஸ் பண்ணல, நான் நிஜமாக உன்னை லவ் பண்ணுறேன். விட்டுட்டா. நித்யா, நான் என் லவ்வை சொல்லிட்டு இருக்கேன், நீ விடுன்ற. ராஸ்கல். இத்தனை வாட்டி ச்சீ. இடியட். ஐ லவ் யூ. தெரியும். நீ முதல்ல என் வீட்டுக்கு வந்தப்பவே தெரியும். நான் அன்னைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ள போனப்போ எலக்ட்ரிஷியன் வந்துட்டாருன்னு சொல்ல சுப்ராஜன் எனக்கு கால் பண்ணேன். அப்பவே அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? சாரிம்மா, எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னாரு. அதான் தெரியல. இத்தனை நாளா தெரியாம போச்சு. என்னது? ஏன்னா எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ ஷான். விடு, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். ப்ளீஸ் ப்ளீஸ் போகாத, நம்ம இப்படியே இருக்கலாமே. இருக்கலாமே. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் எப்படியே இருக்கலாம். கொஞ்சம் கூட சான்ஸே இல்லையா? நோ சான்ஸ்.
டேய், டி நகர்ல ஒரு ஆர்ட் கேலரி போட்டிருக்காங்க, போலாமா? டி நகரா? ஏ, அழகழகான பெயிண்டிங்லாம் இருக்கும். உனக்கு பெயிண்டிங்னா பிடிக்காதா? ஏய், நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன யோசிக்கிற? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகுறேன், நீ வெளியில வெயிட் பண்ணு. திருந்தவே மாட்டா. என்ன இங்கடா இது? லூசு, வலிக்கல உனக்கு? அவ கொடுத்த வலியோட இது ஒன்றும் பெருசா வலிக்கலடா. இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கேரளா வர்ம கலை அறியும். அறியோ
ஏய், நீ நேத்து வந்திருக்கணும் தெரியுமா? நேஷனல் ரூபாய் மட்டுமே பெஸ்ட் பீசஸ்லாம் ஷோல இருந்தது. சக்தியுள்ள ஸ்டே ஃப்ரீ செக்யூர் புதிய அல்ட்ரா லென்ஸ் கிடைக்கும். நீங்க செலக்ட் பண்ணிருக்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்துரும். சொல்லு. 29 ரூபாய் மட்டுமே. ஆமா, மூன்று சக்தியுள்ள ஸ்டே ஃப்ரீ செக்யூர். எனக்கு மட்டும் நீதான் தெரிஞ்ச. என்னவோ தெரியல. உன் கூடவே இருக்கணும். பாபர் மசூதி நிலத்தை முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்ட தௌஹீத் ஜமாத் இயக்கத்தினர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ரொம்ப அழகா இருக்கீங்களா? தாங்க முடியல. ஓகே लेकिन हमारा जो कोशिश का दाम Happy birthday. Sense fashion. மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி, நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. நித்யா, தயவு செய்து இதை மட்டும் படிச்சு பாரு ப்ளீஸ். ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ற? எத்தனை வாட்டி அவாய்ட் பண்ணாலும் புரிஞ்சிக்க மாட்டியா? ச்சீ, இந்த இது என்ன லவ் லெட்டரா? ஓ, லவ் லெட்டர் படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. Get lost. இப்பதான் நாங்க க்ளீன் பண்ண, நீ பாட்டுக்கு மிதிச்சு அழுக்காக்குற. இப்போ உனக்கு என்ன வேணும்?
குகன் ம் எங்க கிளம்புற? வீட்டுக்கு டைம் ஆச்சு. நில்ல, நான் கொஞ்சம் பேசணும். சாரி, டைம் ஆயிடுச்சு. வீட்டு எல்லா பாத்திரமும் பறக்கும். அப்புறம் இங்கே சாந்தின்றது நான் தான். மேடம், நீங்கள் ஆர்டர் பண்ண பெயிண்டிங் அங்க வச்சிருங்க. ஓகே. மேடம், இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டார்ச்சர் தாங்க முடியல. ச்சீ. என்ன பண்றது? வேற வழி இல்லை, இப்படி பண்ணாதான் சரிப்பட்டு வருவான். ஏன்டா இப்படி பண்ற? நான் உன்னை போதும், எனக்கு டார்ச்சரா இருக்கு. ஏன் தான் இப்படி படுத்துறியோ? சரி, நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா 2 மாசம் நீ என்னை பார்க்க கூடாது, நானும் 2 மாசம் உன்னை பார்க்க கூடாது. என்னை பிரிஞ்சியே இரு. 2 மாசத்துல நீ என்னை மறக்கலைன்னா அப்போ நான் உன்னை லவ் பண்றேன். நான் கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன். நம்ம காதல் ஜெயிக்கும். அப்போ போ. என்ன இவன் போவே திருந்தாத ஜென்மம். யாரோ என்ன நினைச்சிட்டே இருந்தாங்க போல. கையிடு, தலைவலிக்குது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என்னை தனியாக விடு ப்ளீஸ். ஓகே ஓகே, இப்போ பார், உன் தலைவலியெல்லாம் காணாமல் போக போகுது.
நினைச்சிட்டு இருக்க? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தப்பா தெரியல. we made loveன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஒரு பிட்சா தான் பாக்குற. இப்ப நினைச்சா கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. என் மேலே எனக்கு கோவம் வருது. நான் உனக்கு அழுத்து போயிட்டேன்ல, நீ என்கிட்ட வர்றதே அதுக்கு தானா? நான் அதுக்கு மட்டும் இல்லடா. உன்னை பார்க்க கூட பிடிக்கல. வெளியில போ. இனிமே என் மூஞ்சில முழிக்காத. சரி, ஓகே விடு. கடைசியா ஒரே ஒரு தடவை உன் கூட படுக்கணும். என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? கைய விடு குகன், வலிக்குது. கைய விடு. விடுன்னு சொல்றல, வலிக்குதுடா. போறேன். நீ இல்லனா செத்து போயிடுவனா? நீ ஓசினா வெள்ள காசு. போடி. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன சொன்ன? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ஏன்? எதுக்கு அப்படி நினைச்ச? கொஞ்ச நாள் என்னை பார்க்காம இருந்தா இடையில வேற எதனா பொண்ணை பார்த்து அவ பின்னாடி நீ சுத்திட்டு இருப்பேன்னு நினைச்சேன். நான் இதுக்கு மேலே போய் சொல்ல விரும்பல. நான் உன்னை லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். உன்னோட டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த ஐடியா பண்ணேன். நீ 2 மாசத்துல என்ன மறந்துடுவேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்கூட பார்க்கல. என் லவ் உனக்கு லேட்டாக போச்சுல, இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ. லவ்னா என்னன்னு உனக்கு அன்னைக்கு தெரியும்டி. அந்த வலி உனக்கு அப்போ புரியும். உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு. சே, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தயவு செய்து என்னை மறந்துடு. தப்பான ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணதால இவளோட வாழ்க்கை மறுபடியும் இருட்டாயிடுச்சு. மற்றவங்க உணர்வை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இன்னொரு பொண்ணை தேடி கிளம்பிட்டான். இவெல்லாம் ஒரு மனுஷனா?
இவனோட காதலை ஒரு பொண்ணு புரிஞ்சுக்காததால் இவனோட வாழ்க்கை தடமாறி போயிடுச்சு. ஹலோ சார், நான் முரளி பேசுகிறேன். உங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான். ஆமாம். ஆ ஓகே சார். கவலைப்படாதீங்க, அந்த டீலிங் முடிச்சிடலாம். நான் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் ஃபோன் வைங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன முரளி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டுருக்கு சார். அப்புறம் அந்த ஃபிகர் விஷயம் கேட்டிருந்தேனே, என்னாச்சு முரளி? சொன்னது ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். இந்தாங்க. சே, என்ன முரளி, என் டேஸ்ட்டை பற்றி உனக்கு தெரியாதா? இவ்வளோ பார், இதெல்லாம் சலிச்சு போச்சு முரளி. சார் இதை பாருங்கள் சார், கேரளாலேருந்து புதுசாக வந்திருக்கு. செம்ம கம்பெனி சார். வேறு எதுவும் புதுசா இல்லையா முரளி? நல்லா நம்ம ஊர் பொண்ணா, அழகா, சும்மா கிக் ஏற்றுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லு. ஓகே சார். ஆமாம், அந்த பொண்ணு யாரு? செம்மையாக இருக்கா? சார் நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு சார். ஓ சாரி முரளி, தெரியாம. சரி சரி. ஓகே சார், ஆசைப்பட்டீங்க, என்ஜாய் பண்ணுங்க. முரளி, நீ நிஜமாக தான் சொல்கிறியா? சார் நான் ஒரு விஷயம் பண்ணால் ஒரு யூஸ் இல்லை, பல யூஸ் இருக்குதான்னு பார்ப்பேன். இப்படிதான் சாந்தி அப்புறம் நித்யா மாதிரி தன்னை தேடி வர நல்லது எல்லாரும் விட்டுட்டு கெட்டதை தேடி போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாருக்கும் தெரியாது.